السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ما بعد. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இஸ்லாத்தின் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு என்ற பெரிய தலைப்பில் பெண் சஹாபாக்கள் வரலாறு என்ற உபத்தலைப்பு போட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களுடைய வாழ்க்கை சரிதையை மிக சுருக்கமாக சொல்லி வந்து நேற்றைய தினம் அவருடைய மகளுடைய, அதாவது மூத்த மகள், பெண் மக்களிலும் மூத்தவரான ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய பற்றி ஓரளவுக்கு பார்த்தோம். ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்காவிலே அவருடைய மாமியார் வீட்டிலேயே இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹிஜ்ரத்துக்கு போகின்ற நேரத்தில் பிறகு அவர்களை அழைத்து வருவதற்காக உத்தரவு வந்தபோது அவர்கள் கினானா என்று சொல்லக்கூடியவர்களோடு மதீனாவை நோக்கி புறப்படுகிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் அபூ சுஃபியான் அவர்கள், அதாவது பின்னால் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னால் அவங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்கலை, அவங்க மக்காலேருந்து மதீனாவுக்கு போகிறத. அதனால் அவங்க சொன்னாங்க, இப்போ குழப்பமான டைம், இந்த மாதிரிதான் நேரத்துலலாம் நீங்கள் மதீனாவுக்கு போக வேணாம், அப்படி நீங்கள் அழைத்து போவதாக இருந்தால் யாருக்கும் தெரியும், இந்த குழப்பமெல்லாம் கொஞ்சம் தணிந்ததுக்கு பின்னால் இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் அழைத்து செல்லுங்கள்னு சொல்லி கினானா ரலியல்லாஹு தஆலா அவருக்கு சொல்லியிருந்தார். அபூ சுஃபியான் அவர்களுடைய அந்த சொல்லையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பின்னர் அவர்கள் இரவு நேரத்திலே அழைத்து செல்லப்படுகிறார்கள். கினானா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் அழைத்து செல்கிறார்கள். அப்பொழுது அந்த நேரத்தில் ஜைனப் ரலியல்லாஹு அவர்கள் ஏற்கனவே திருமணம் முடித்திருந்தாலும் அவருடைய கணவர் ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், ஒரு சஹாபியை அனுப்புகிறார்கள். அந்த சஹாபி யார் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகிறார்கள். ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து, நீங்கள் போய் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அவர்களை மதீனாவிலிருந்து அனுப்புகிறார்கள். சரியாக பந்தன் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு கினானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சேரும் பொழுதே ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்து சேர்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை அனுப்பியதாகவும் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து வரச் சொன்னதாகவும் சொன்ன பொழுது கினானா அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அவர்களும் மதீனாவுக்கு வந்து சேர்ந்து கொள்கிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய கணவரான அபுல்லாஸ் அவர்கள் பழைய நிலைமையிலே இருக்கிறார்கள். அப்போ ஹிஜ்ரி 6வது வருஷம் நபிகள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரி 6வது வருஷம் அபுல்லாஸ் அவங்க மக்கா குறைஷி கூட்டத்தார்களோடு என்ன செய்கிறார்கள்னா, சாம் தேசத்துக்கு, சிரியா தேசத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், ஸெய்த் இப்னு ஹாரிஸாவை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை 170 வாகனங்களோடு அங்கே அனுப்பி வைக்கிறார்கள். அங்கே ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்தார்கள், அபுல்லாஸ் என்பவருடைய கூட்டத்தார்களை எல்லாம் சந்திக்கிறார்கள். பிறகு மக்காவாசிகளோடு சிலர் அவர்களுடைய பொருட்களோடு கைது செய்யப்பட்டு மதீனாவுக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே போய் சந்திக்கிற நேரத்தில் அவர்களில் ஒரு சில பேர் என்ன செய்கிறார், கைது செய்யப்பட்டு மதீனாவுக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். அப்போ அப்படி கொண்டு வந்த நேரத்தில் அந்த கைது செய்யப்பட்டவர்கள் அபுல்லாஸ் அவர்களும் இருக்கிறார்கள். அப்போ ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லி தன்னுடைய கணவருக்கு அபயம் கொடுக்கிறார்கள். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு அவர்களிடத்தில் எடுக்கப்பட்ட பொருட்கள், அதாவது கைது செய்யப்பட்டவரிலிருந்து எடுக்கப்பட்ட பொருட்களை அவர்களுக்கே கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது, அந்த அபுல்லாஸ் அவர்கள் பொருட்களோடு மக்காவுக்கே திரும்பி செல்கிறார்கள். அப்போ அங்கே இருக்கிறவர்களுக்கெல்லாம் பொருட்கள் எல்லாம் அபுல்லாஸ் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே யார் யாருடைய பொருட்கள் எல்லாம் எடுக்கப்பட்டதோ அவர்களுடைய பொருட்களை எல்லாம் அவர்களுக்கே திருப்பி கொடுத்து விடுகிறார்கள். பின்னர் அபுல் ஆஸ் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால் மதீனாவுக்கு திரும்பி வந்து சேர்கிறார்கள். அப்படி வந்து சேர்ந்ததுக்கு பின்னால் அவர்களுக்கு இஸ்லாமிய முறைப்படி மீண்டும் அவர்களுக்கு திருமணம் நடைபெறுகிறது. அபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை இஸ்லாமிய முறைப்படி திருமணம் செய்து விடுகிறார்கள். பிறகு அவர்கள் நல்ல சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த தம்பதியர்களுக்கு அலி என்று ஒரு ஆண், அலி உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா என்று 2 ஆண் குழந்தைகள் பிறக்கிறார்கள். அதிலே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அதாவது ஜைனப் ரலியல்லாஹுடைய மகனார் அலி என்பவர்கள் பின்னால் வாலிப வயதுக்கு ஒரு யுத்தத்தில் கலந்து கொண்டு அவர்கள் ஷஹீதாகி விடுகிறார்கள். அவர்கள் எதிரிகளால் கொலை செய்யப்பட்ட ஷஹீதாக்கப்படுகிறார்கள். உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மட்டும்தான் நீண்ட காலம் உலகத்திலே வாழ்கிறார்கள். இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரி 8வது வருஷம் மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்ற அந்த காலகட்டத்தில் அவர்கள் வஃபாத் ஆகி விடுகிறார்கள்.
அவர்களுடைய ஜனாதாவை உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும், சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும், உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும், உம்மு அத்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் சேர்ந்து அந்த ஜனாதாவை குளிப்பாட்டுகிறார்கள். குளிப்பாட்டி கஃன் செய்ததற்கு பின்னால் அவர்களை நல்லடக்கம் செய்வதற்காக கொண்டு போன நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபரிலே இறங்கி தங்களுடைய கைகளினாலே தன்னுடைய மகளை அப்படியே எடுத்து நல்லடக்கம் செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே கவலைக்கான அறிகுறிகள் தென்பட்டது என்பதை சஹீஹுல் புகாரி நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றோடு ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வாழ்க்கை சரிதையை மிக சுருக்கமாக கூறி முடித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இன்னொரு மகளாருடைய உதாரணமா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கை வரலாறை மிக மிக சுருக்கமாக நாங்கள் நாளைக்கு சொல்ல இருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய வீடியோக்களை பார்த்து வாருங்கள். லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி அவர்களும் அதை பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.